அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரமதான் மாதத்துடைய ஒற்றைப்படை இரவுகளே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆனுடனான நம்முடைய தொடர்பு மிக மிக அவசியமானது. அந்த வகையில் ஆயத்துல் குர்சி இந்த வசனம் நம்மிடம் என்ன சொல்கின்றது என்பதை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த வசனத்தை பொறுத்தவரையில் இதில் தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் ருபூபியா மற்றும் தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்கின்றது. இதில் சொல்லப்பட்ட செய்திகளை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் அவன் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதை சொல்கின்றான். இது முதலாவது குறிப்பு. இரண்டாவது, அவன் நித்திய ஜீவன், அவன்தான் எல்லாவற்றையும் நிலைத்திருக்கின்றான் என்பது இரண்டாவது குறிப்பு. மூன்றாவது, அவன் எல்லா குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன். நான்காவது, எல்லாவற்றிற்கும் உரிமை பெற்றவன், உரிமையாளன். லஹு மாஃபிஸ் சமாவாதி வ மாஃபில் அர்த். ஐந்தாவது, இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அவனிடம் அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. ஆறாவது, அவனுக்கு தெரியாத எந்த விஷயமும் கிடையாது. அவனுக்கு தெரியாத எந்த விஷயமும் கிடையாது, எல்லாவற்றையும் தன் அறிவால் சூழ்ந்திருக்கின்றான். ஏழாவது, அவனுடைய எல்லா விஷயங்களையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. எட்டாவது, அவனுடைய அரியாசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கி இருக்கின்றது. அப்படி என்றால் அது எவ்வளோ மகத்தானது, அது எவ்வளோ மிகப்பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்பதாவது, அல்லாஹுக்கு இந்த வானங்களையும் இந்த பூமியையும் இந்த அரியாசனத்தையும் பாதுகாப்பது என்பது பெரிய சிரமமே கிடையாது. அது அவனுக்கு மிகப்பெரிய கஷ்டமே இல்லாத ஒன்று அப்படிங்கிறதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். கடைசியாக 10வது குறிப்பு, அவன் மகத்தானவன், மிக பெரியவன். எதுவுமே அவனுக்கு சிரமமானது கிடையாது, எதுவுமே அவனுக்கு கஷ்டமானது கிடையாது. எனவே அல்லாஹுடைய இந்த தன்மைகள், அல்லாஹை பற்றிய இந்த செய்திகளை முறையாக நம்பி அதை புரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்துவது இன்ஷா அல்லாஹ், அதன் பிரகாரம் நாம் வாழ்வது என்பது அவசியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.